வாழ்த்திடுவோம் புகழ்ந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம். அன்பின் அடிமைகளாய் அனைவரும் கூடிடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அகமகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். மனிதன் நேயம் மண்ணில் மலர், அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். தன்னை போல பிறரை நினைத்து அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். மனிதன் நேயம் மண்ணில் மலர், அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். தன்னை போல பிறரை நினைத்து அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். ஆண்டவர் தன்னை பகிர்ந்து அளித்தார் அன்பின் வடிவினிலே. அன்னையும் நமக்காய் பரிந்துரை செய்தார் அன்பின் உருவினிலே. அன்பின் அடிமைகளாய் இணைவோம், அன்னை அரவணைப்பில் மகிழ்வோம். இறை சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் நாம் அன்பின் அடிமைகளாய். இறை சாட்சியை வாழ்த்திடுவோம், நாம் அன்பின் அடிமைகளாய். அன்பின் அடிமைகளாய் அனைவரும் கூடிடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அகமகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தி அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தி அன்பின் அடிமைகளாய் வாழ்வோம். பரிசுத்தமான மனதுடனே நாம் பலியினை செலுத்திடுவோம். நம்மில் இணைய ஆண்டவர் வருகிறார், அவரை ஏற்றுக்கொள்வோம். அன்பின் அடிமைகளாய் இணைவோம், அன்னை அரவணைப்பில் மகிழ்வோம். இறை சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் நாம் அன்பின் அடிமைகளாய். இறை சாட்சியை வாழ்த்திடுவோம், நாம் அன்பின் அடிமைகளாய். அன்பின் அடிமைகளாய் அனைவரும் கூடிடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அகமகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நண்பர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி மற்ற திருத்தல இணையதளங்கள் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாகவும் பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப தேவைகளுக்காகவும் நேற்று திருப்பலிகள் எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க
நாமும் அவர்களுக்காக உங்கள் கருத்துக்களோடு ஜெபிப்போம். Dear devotees, this Mass is being offered for all the faithful gathered here and those who are participating virtually through Jaya Plus, Shrine Web TVs, as well as other social media in a special way. We also pray for the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and for all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same and who are gathered here. In order to offer the Mass in a worthy manner, let us first call to mind our sins and offenses. நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி பார்த்து அதற்கு கடவுளிடமும் மற்றவர்களிடமும் பிராயச்சித்தம் தேடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுறச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படைவீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளையும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு
பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 126. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லையா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அருமையான நண்பர்களே, குற்றம் சுமத்துவதையே ஒரு பிரதான இலக்காக நாம் கொண்டு விட்டால் கண்ணகி வாழ்விலும் குற்றம் சுமத்தலாம் என்பது ஒரு சொல்லாடை. If you are determined to accuse, you can even accuse in the life of Kannagi. That's the meaning of it. இன்றைக்கு நாம் அதுபோன்ற ஒரு கும்பலைத்தான் தந்தை திரவியம் மிக தெளிவாக வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே கேட்டோம், பார்த்தோம். குற்றம் சொல்ல வேண்டும், குற்றம் கடிதல் நல்லது, ஆனால் குற்றமே கடிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். என்ன அப்படி குற்றம் செய்தார்கள்? அந்த பெண் கையும் மெய்யுமாக பிடிபட்டார்கள் என்று ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். ஒன்று, அவர்களுடைய மோயிசன் சட்டப்படி அவர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது கையும் மெய்யுமாக. அப்படி பிடித்து வர வேண்டும் என்பது அந்த சட்டம். கையும் மெய்யுமாக பிடித்து வர வேண்டும். ஆனால் எத்தனையோ மற்ற அதோடு தொடர்புடைய முக்கியமான சட்டங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். லேவியராகமும் இணைச்சட்ட நூல் இரண்டிலுமே அந்த சட்டங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 சாட்சிகள் வேண்டும். அந்த 2 பேரும் அந்த கையும் மெய்யும் என்று சொல்லுகிறீர்களே, அதை பார்த்திருக்க வேண்டும் என்று அதிலே சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பிரதான நோக்கம் அல்ல. அந்த பெண்ணை குறை சொல்ல வேண்டும் என்பது அது ஒரு செட்டப்,
செட்டப். அது நோக்கமல்ல. இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்ற நரித்தனத்தில் அவர்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள், குள்ளநரித்தனத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், புலமை பெற்றவர்கள். எனவே தான் அந்த 2 சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் உதாசீனப்படுத்திவிட்டு மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நுனிப்புல் மேய்கிறார்கள். கையும் மெய்யுமாக பிடிபட்டாள் என்று சொல்லுகிறார்கள். கையும் மெய்யுமாக என்றால் விட்னஸிங். அந்த 2 விட்னஸ் சொல்லுகிறேனே, அவர்கள்தான் முதல் கல்லை அந்த பெண் மேல் எறிய வேண்டும், இவர்கள் அல்ல. வந்து நிறுத்தி இருக்கிற கூட்டம் அல்ல. சட்டம் பழைய ஆகமங்களிலே, லேவியர் ஆகமத்திலே, இணைச்சட்ட நூலிலே சென்று நீங்கள் படித்தால் இது அப்படியே இருக்கிறது. அவர்கள்தான் அதில் எரிய வேண்டும் கல். ஆனால் அவர்கள் எந்த கல்லை வைத்து எறிகிறார்? சொல் என்ற கல்லை வைத்து எறிகிறார்கள். உண்மையிலேயே அந்த பெண் கல்லால் எறிந்து கொல்லப்படுவதை விட இவர்களுடைய சொற்களால் இறந்து விட்டால். இயேசுவுக்கு முன்னால் இறந்து விட்டால். இந்த பகுதியை இந்த இயேசுவும் அடல்ட்ரஸ் உமன் என்று சொல்லுகிற இந்த பகுதியை, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், தமிழிலே நல்ல பெயர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த பெண்ணும் இயேசுவும் நிற்பதை ஐரோப்பா நாட்டில் உள்ள எத்தனையோ அருங்காட்சியகத்திலே ஒரு தத்ரூபமாக காட்சியாக வைத்திருப்பார்கள். ஒரு சில அருங்காட்சியகத்தில் தான் இந்த காட்சிகள் பொறிக்கப்படாமல் இருந்திருக்கும். சுத வேலையாக இருக்கலாம் அல்லது ஓவியமாக இருக்கலாம். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. ஜெரோம் என்ற இறையியல் வல்லுனர் இந்த விவிலியத்தை லத்தீன் மொழியில் எழுதினார் அல்லவா, வல்கேட் என்று அதற்கு பெயர். அதற்கு முன்னால் இருந்த சில லத்தீன் காப்பிகளில், லத்தீன் பிரதிகளில் இந்த பகுதி விடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் விடப்பட்டிருக்கிறது, ஆனால் மற்ற நிறைய பகுதிகளில் இருக்கிறது. அதனால்தான் ஜெரோமே அதை எடுத்து போட்டு இருக்கிறார். அதற்கு புனித அகஸ்தீனார் என்ன வியாக்கியானம் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பகுதியை ஏன் ஒரு சிலர் விட்டார்கள் தெரியுமா? இதை பார்ப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை இயேசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரே என்று என்ன தோன்றும் என்று அந்த காப்பியில் எழுதவில்லை. Probably Jesus will be portrayed as too lenient towards moral purity, no? எனவே தான் விட்டுவிட்டார்கள் என்று புனித அகஸ்தீனார் சொல்கிறார். ஆனால் அதே அகஸ்தீனார் என்ன சொல்லுகிறார்? சட்டம் மோயிசன் வழியாக வந்தது, அருளும் இரக்கமும் ஆண்டவரால் வந்தது என்பதை இந்த பகுதி நிரூபிக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இது நடந்தது தான், இயேசுவினுடைய காலத்திலே இது நடந்தது தான். மேயர் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார்: It is terrible thing for a sinner to fall into the hands of his fellow sinners. ரொம்ப பயங்கரமானது எது? ஒரு பாவி இன்னொரு பாவியின் கூடாரத்தில் விழுவது, இன்னொரு பாவிகளின் கும்பலில் விழுவது மிகவும் மோசமான செயல். இவர்களே பாவிகள், அப்போ இன்னொரு பாவியை அவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் இருந்துதான் ஆங்கிலத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு வாக்கியம், லெட் ஹிம் ஹூ இஸ் வித்தவுட் சின் காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண பொதுநிலையினர்களுக்கும் சொல்லக்கூடிய வாக்கியம். இது ஒரு சிலேடை, இடியம், சொல்லாடல். கிராமத்தில் சிறு சிறு கூட்டங்களிலும் கூட இது சொல்லப்படுகிறது. யார் குற்றம் இல்லையோ நீங்கள் முதலிலே போய் அவனை அடியுங்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதை ஒரு ஸ்லோகமாக அமைந்து விட்டது. லெட் ஹிம் ஹூ இஸ் வித்தவுட் சின் காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் என்று சொல்ல. அப்படி என்றால் யார் செய்ய முடியும்? நாமெல்லாம் எவ்வளவு பாவம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். கடவுள் நம்மை மன்னிக்கவில்லையா? கடவுள் அருளும் இரக்கமும் நமக்கு தரவில்லையா? நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்வதில்லையா? நம்முடைய பெற்றோர்கள் பாவம் செய்வதில்லையா? இதற்கெல்லாம் யார் ஜட்ஜ், யார் நீதிபதி? கடவுள். அந்த கடவுள் தண்டித்தாரா? மன்னித்தார். போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று மன்னித்தார்.
ஆனால் தண்டித்தாரா? தண்டனை இல்லை. தண்டனை கொடுத்தால் உலகத்திலே an eye for an eye will make the entire world blind என்று சொல்லுவது போல unforgiveness will make the entire humanity as sinners in need of perpetual mercy from God. அதைத்தான் இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு சுட்டு காட்டுகிறது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எருதுவின் புண்ணுக்கு சாம்பலே மருந்து. எருதுவின் புண்ணுக்கு சாம்பலே மருந்து. பாவிகளின், நம்மை போன்ற பெரும் பாவிகளின் பாவங்களுக்கு இயேசுவே மருந்து என்று நாம் அதை கொள்ள வேண்டும். இறுதியிலே யாரும் யாரும் நிற்கிறார்கள்? அவர் குனிந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் கேட்கிறார்கள், என்ன எழுதியிருப்பார் என்று. 10 கட்டளைகளை எழுதியிருப்பார். அல்லது அங்கே வந்து நின்றவர்களுடைய பெயரை சொல்லி, ஆண்டனி நீ இந்த பாவம் செய்தாய், அருள் நீ இந்த பாவம் செய்தாய், சுவக்கீன் நீ இந்த பாவம் செய்தாய், பிரபாகர் நீ இந்த பாவம் செய்தாய் என்று எழுதி கொண்டிருப்பார் என்று சொல்லுவார்கள். அல்லது பெண்களில் ஆரோக்கிய மேரி, சுஜிதா, ஸ்வஷைனி என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை எழுதியிருப்பார்கள். அங்கு பெண்கள் நின்றதாக இல்லை, இதை ஒரு பெண் தான் இருக்கின்றார். பெண்கள் சிலுவையிலே 2% ஆண்களை விட அதிகம் சிலுவையின் அடியிலே. ஆனால் இங்கு இந்த பலி சுமத்தப்படும்போது ஒரு பெண்ணு தான் இருந்து, அவ்வளவு ஈவு இரக்கமற்ற ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். குற்றம் சொல்லுவதற்கு என்றால் கூடிவிடுவார்கள், கூட்டமாக கூடிவிடுவார்கள். ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு பெண் என்பவள் சாதாரண தனி பெண் அல்ல, அவள் ஒரு இயக்கம். அவள் இயங்குகிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் இயங்கும் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள், உங்கள் வீடுகளில் அறிவீர்கள். அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார்ல, காசை அம்மாட்ட கொடுத்துரு, அவள் 10-100 பெருக்கி விடுவாள் என்று சொல்லுகிறார்களே, இதெல்லாம் எதற்காக? அனுபவம் இல்லாமல் அல்ல. அந்த பெண்ணை தனியாக இயேசுவிடம் விடுகிறார்கள். அதே நிலைமை நமக்கும் வரும். அது பெண், நாம் ஆணாக இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் இயேசுவோடு தனித்து விடப்படுவோம். புனித அசிசியார் சொல்லுகிறார், நண்பர்களே, அல்டிமேட்லி திஸ் மேட்டர்ஸ், வாட் யூ ஆர் பிஃபோர் கிரைஸ்ட் மேட்டர்ஸ். இறுதியில் நீ கடவுளுக்கு முன்னால் நிற்கிற போது நீ யார் என்பதுதான் பிரதான கேள்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை. நீ வாங்கி போட்ட எஸ்டேட் உனக்கு உதவி செய்யாது, நீ போட்ட ஸ்டாக் மார்க்கெட் உனக்கு உதவி செய்யாது, நீ சம்பாதித்து வைத்த அரசியல் தலைவர்கள் நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். அல்டிமேட்லி வாட் மேட்டர்ஸ் இஸ் வாட் யூ ஆர் பிஃபோர் காட் அண்ட் பிஃபோர் கிரைஸ்ட் என்பதுதான் முக்கியம். அந்த பெண்ணும் இயேசுவும் தனித்து விடப்பட்டார்கள். அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்க்கிறார். He encountered her. He encountered the accusers also. தன்னிடமிருந்து அருளையும் அன்பையும் வெளிப்படுத்தி அந்த பெண்ணை பாதுகாக்கிறார். ராயப்பருடைய கண்ணீர், ராயப்பர் இயேசுவை மறுதளித்தார் அல்லவா, யூதாஸ் காட்டி கொடுத்தார். ரெண்டிற்கும் வித்தியாசம். He betrayed but he denied. There are lot of difference between these two. ராயப்பர் அதை நினைத்து நினைத்து அழுதாராம். பாருங்கள், ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அழுது அழுது இந்த கண்ணிலிருந்து இந்த கன்னங்கள் ஆறு போல பள்ளமாக ஓடிவிட்டது என்று சொல்வார்கள். ராயப்பர் அந்த அளவிற்கு ஆண்டவரை தான் மறுதளித்தேன் என்பதை நினைத்து அழுதிருக்கிறார். ராயப்பர் என்பது மக்களுடைய வழக்கத்தில் நம்பப்படுகிற ஒரு சொல். அது உண்மையா என்பது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் அந்த ராயப்பருடைய கண்ணீரை பற்றி புனித அம்ப்ரோசியார், செயின்ட் ஆம்ப்ரோஸ் மிலான் நகரத்து ஆயர் இவ்வாறு கூறுகிறார். மிக அருமையான ஒரு வாக்கியம், நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இயேசுவே, நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும். when we fall, turn. ராயப்பர் மறுதளித்த போது இயேசு அப்படி போய்கிட்டு இருந்தவர் என்ன செய்கிறாரு? திரும்பி இப்படி பார்க்கிறார். நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும். அவ்வாறு கண்ட எங்களை திருத்திவிடும். கரெக்ட் அவர் செல்ஸ்,
திருத்திவிடும். நீர் திரும்பி பார்த்தால் எம் பாவ கரைகள் மறைகின்றன. When you turn towards us, our sins are washed away. நீ அப்படி திரும்பி பார்க்கிற போது எங்கள் பாவ கரைகள் மறைந்து விடுகின்றன. எம் குற்றமோ எம் அழுகையால் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார். Guilt remains, but they are forgiven. Restorative justice என்று ஒன்று சொல்லுகிறார்கள் இந்த காலத்திலே. சில சமயம் நம்முடைய நெருங்கி பழகிய தோழர்கள் நமக்கு செய்கிற துரோகங்களை எண்ணி எண்ணி நெஞ்சம் விம்முகிறது. அவைகளை நாம் மறக்க முடியலை, ஆனால் மன்னித்து விடலாம். ஈவன் இஃப் யூ cannot forget. ஏன்னால் நமக்கு அம்னேசியா எல்லாருக்கும் இல்லையே. எல்லாருக்கும் அம்னேசியா, மறந்து விடுகிற வியாதி இருந்தால் மறந்து விடலாம். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. அதுவும் துரோகங்கள் நமக்கு செய்கிற போது பசுமையாக ஞாபகம் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யலாம்? we can forgive. அந்த பாடலை திருப்பி வாசிக்கிறேன். உங்கள் வாயிலேருந்தே அதை சொல்லுங்கள். இயேசுவே, நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும், அவ்வாறு கண்ட எங்களை திருத்திவிடும். நீர் திரும்பி பார்த்தால் எம் பாவ கரைகள் மறைகின்றன, எம் குற்றமோ எம் அழுகையால் மன்னிக்கப்படுகின்றன. இது அப்படியே அந்த பெண்ணிற்கு பொருந்துகிறது. அந்த பெண் ஆப்ஸ்டினேட் என்று சொல்லுகிறார்களே, வித்துப்பெரட்டிவ் என்று சொல்லுகிறார்களே, அப்படியா நின்றிருப்பாள்? அழுது கொண்டே நின்றிருப்பாள். அந்த பெண்ணை தவிர அங்கே யாரும் இல்லை என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இயேசுவுக்கு தான் தெரியும். அவள் கண்களில் சாறை சாறையாக நீர் வந்திருக்கும். நான் முன்னாடி சொன்னேனே, அவர்கள் சொன்ன அந்த அக்யூசேஷனை விட அந்த கற்கள், சொல் என்ற கற்களால் கொல்லப்பட்டவள் இயேசுவினுடைய கருணை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இப்போ this episode is an excellent example for us to follow when we find ourselves reacting judgmentally or with an attitude of self-righteousness towards someone else's sin. We must remember how much God has forgiven us. None of us has any right to throw stones on anyone. We are called to be ministers of reconciliation. This applies to the Pope, it applies to me, it applies to a catechist, it applies to your children, everybody. We are called to be the ministers of reconciliation. அங்கே இயேசு என்ன செய்தார்? பெரிய கூட்டத்தை பார்த்து தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டாரா? ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் வருகிறது. தந்தை அவர்களே ஒரு ஜட்ஜு தான் மதுரை உயர்மறை மாவட்டத்திலே. ஆனால் ஜட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் கைண்டாக இருக்கணும், கண்டிஷனலாக ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் கைண்ட் அண்ட் கண்டிஷனல். கலடிஸ்கோப் பார்த்துருப்பீர்களே, கலடிஸ்கோப் ஒரு பொருளை இந்த 3 கண்ணாடிக்குள்ளே போட்டால் அது எத்தனை படிமானங்களில் தெரிகின்றன. அதுபோல உண்மைகள் என்று நம்மிடம் சொல்லுகிற போது அதை கலடிஸ்கோப்பில் போட்டு பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன் தி அதர் ஹேண்ட் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன் தி அதர் ஹேண்ட். ஃபிட்லர் ஆன் த ரூஃப் என்று ஒரு படம் இருக்கிறது. ஃபிட்லர் ஆன் த ரூஃப், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபிட்லர்னால் என்ன? வயலின், வீணை போடுகிறவன். ரூஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது போடுறதே சிரமம். இதை ரூஃபில் இருந்து போட்டால் எப்படி இருக்கும்? எ ஃபிட்லர் ஆன் த ரூஃப். அந்த ரூஃப், அந்த படத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? ஆன் தி அதர் ஹேண்ட். நீ உன்னுடைய பார்வையிலே தான் பட்டதை சொல்லி கொண்டு இருக்கிறாய். ஆன் தி அதர் ஹேண்ட், ஃப்ரம் their perspective, from his point of view, from her background என்று நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து இந்த அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் will not be judgmental, it will be kind and it will be conditional. இன்குலாப் ஒரு சிறிய கதையை சொல்லியிருக்கிறார். இன்குலாப் என்ற பெரிய எழுத்தாளர் ஒருவனை பார்த்து கேட்கிறார்,
நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இரவும் பகலும் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் கண்ணாடி செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன கண்ணாடி? நான் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்பெக்டக்கிள், அதுவா? இல்லை, இது முகம் பார்க்கும் கண்ணாடி. எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறாய்? இரவும் பகலும் இப்படி வேறு வேலையே இல்லையா என்று அவனை பார்த்து கேட்கிறார். இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் இரவும் பகலும் இதைத்தான் செய்கிறேன். நீ என்ன உலகத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாட்ச் ஃபேமஸ் இல்லையா? அதுபோல் பெல்ஜியம் நாட்டில் கண்ணாடி ஃபேமஸ். அதைவிட பெரிய கண்ணாடியா தெளிவாக நீ செய்துவிட போகிறாய்? ஆமாம், அதைவிட பெரிய சிறந்த கண்ணாடியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த கண்ணாடி அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்கிறார். இன்குலாப். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் இரவும் பகலும் சேற்றையும் புழுதியையும் வைத்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். சேற்றையும், டஸ்ட், புழுதி, டர்ட், புழுதியையும் வைத்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரினும் வியர்வையிலும் இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களெல்லாம் பார்த்தால் கலை அம்சம் நிறைந்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தில் எவ்வளவு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு சேறு இருக்கும், எவ்வளவு டர்ட் இருக்கும். அவைகளை வைத்து நான் இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். வியர்வையிலும் கருவறைகளிலும் இருந்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த கண்ணாடியில் ஒரு வித்தியாசத்தை நீ உலகத்திற்கு காட்டப்போ, இந்த கண்ணாடி பேசும் என்று சொல்கிறார். பேசுமா கண்ணாடியா? இருப்பதை இருப்பது போல் காட்டுவது தான் கண்ணாடி. இந்த கண்ணாடி பேசுமா? அப்படி என்ன பேசும்? பேசும். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக மானிடம் தலை நிமிர்கிறதோ அப்பொழுது இந்த கண்ணாடி பேசும். எப்பொழுதெல்லாம் இந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி, அதற்கு விட்னஸ் இல்லாமல் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அந்த ஈவு இரக்கமில்லாமல் விமர்சனத்திற்கு மட்டுமே பேறு போன அந்த பெரிய அதிகாரிகள் இயேசுவிடம் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த கண்ணாடி பேசும். நாம் அங்கு இருந்தால் நாம் பேச வேண்டும். பேசா மடந்தையாக இருக்கக்கூடாது, பாசிவ் ஸ்பெக்டேட்டர். நமக்கு அப்படி பேசாமல் இருந்தால் நமது 2 கண்கள், வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் கண்கள் அல்ல புண்கள் என்று சொல்லுகிறார். புண், சோர், இட்ஸ் அன் இன்ஜரி. கண் இருந்தால் நீ பார்த்தால், காது இருந்தால் நீ கேட்டால், நடப்பதை நியாயம் என்று சொல் அல்லது நியாயத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொல். இல்லை என்றால் அவை புண், இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அந்த கண்ணாடி என்ன பேசும்? அன்பினில் ஆழம் கொள், ஆசையில் அளவு வை என்று பேசும். அன்பினில் ஆழம் கொள். கணவன் மனைவி, மனைவி கணவனை அன்பு செய், அதில் ஆழம் கொள். பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்யுங்கள். அந்த அன்பினில் ஆழம் கொள்ளுங்கள். ஆசையில் அளவு வை. பேராசை வேண்டாம், பேராசை வேண்டாம். ஆசையில் அளவு வை என்று இந்த கண்ணாடி பேசுமாம். பார்த்துக்கங்க. இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம் என்று பேசுமாம். நல்லதோர் வீணையாக அல்லவா உன்னை செய்தேன், நலங்கட ஏன் புழுதியில் கிடக்கிறாய். உன்னுடைய நண்பர்களை பார், அவர்களே உன்னை மிஸ்லீட் பண்ணுறவர்களாக இருக்கிறார்கள். நல்லதோர் வீணை செய்தேன், நலங்கட ஏன் புழுதியில் கிடக்கிறாய் என்று அந்த கண்ணாடி பேசுமாம். ஈன்றோருக்கு நன்றி செய் உன்னை பெற்றோர்களே, ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை என்பது நான்மணி கடிகை. ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மரியாள் மட்டும்தான் தான் ஈன்றவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவள், தான் ஈன்றவன் கடவுள் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவள். மற்றபடி ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை என்று அது கண்ணாடி பேசுமாம். அந்த கண்ணாடி எங்கே கிடைக்கும்? இந்த வேளாங்கண்ணியில் தான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நீங்கள் வாங்க இருக்கிறீர்களே நற்கருணை, அந்த நற்கருணையின் வழியாக கிடைக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் சொன்ன இந்த காரியங்களை மனதில் இருத்தி கொள்ளுங்கள்.
ஜட்ஜ் பண்ண வேண்டிய நேரம் வரும். எல்லோருமே உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்பார்கள். கேட்கிற போது அந்த ஃபிட்லர் ஆன் த ரூஃப் என்ற அந்த திரைப்படத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் என்று பேச கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு திரைப்படம் எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் அதை நான் மென்ஷன் பண்ணிவிடுகிறேன். அந்த படம் நாவலாக முதலில் எழுதப்பட்டது, அதன் பிறகு அது சினிமாவாக எடுக்கப்பட்டது. லெஸ் தேன் ஜீரோ எல்லிஸ் என்பவர் எழுதியிருக்கிறார், பிரெட் எல்லிஸ். அது என்ன தெரியுமா அந்த திரைப்படம்? உலகத்திலே பணக்கார குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளின் இம்மாரல் லைஃப், அறவாழ்வில் பிறழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிள்ஸை அவர் அப்படி எழுதியிருக்கார். லெஸ் தென் ஜீரோ இருக்கு இல்லையா, லெஸ் தென் ஜீரோ, சைஃபருக்கு கீழே. யார்? உலகத்திலே லாஸ் ஆஞ்சலஸ் பகுதியிலே இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களின் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இந்த பிள்ளைகளின் அறப்பிறழ்வுகளை வைத்து எடுக்கப்பட்ட அந்த படம். அது அங்கே நடந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். நமது குடும்பங்களிலும் நடக்கிறது, நமது நாட்டிலும் நடக்கிறது. எனவே இதற்காக நாம் இந்த ஆரோக்கிய தாயிடம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மை அதோடு தாழ்மையுடனும் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருட்களாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களுமே வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில்
உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு இங்கு குழுமியிருக்கின்ற பக்தர்களின் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இயேசுவிடம் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் நன்றாக அறிவார்கள். மரண தண்டனை அப்பொழுது இயேசு கொடுக்க முடியாது. அது ரோமை தன் கையில் வைத்திருந்தது. அதனால்தான் பிலாத்தே கையை கழுவியது. The capital punishment cannot be exercised by the Jews in Jerusalem. Rome reserved that right. தெரிந்து கொண்டும் அவர்கள் அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். பொறி வைத்தார்கள். நான் சொன்னேனே, அவர்களுடைய நரித்தனம் அதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இது எங்கோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கிறது என்று எண்ணாதீர்கள். நமது குடும்பங்களிலே நடக்கும். நாமே கூட அப்படி ஒன்று விக்டிமாக இருக்கலாம், இல்லைன்னா பெர்பட்ரேட்டராக இருக்கலாம். நாம் அதற்கு பலிக்கடாவாக ஆகியிருக்கலாம், அல்லது நாமே அதை செய்திருக்கலாம். அதற்கு யார் மன்னிப்பு கொடுப்பது? இயேசுதான். அவருக்கு முன்னால் தான் நான் நிற்கின்றேன், நீங்கள் நிற்கிறீர்கள். யாரும் செய்ய முடியாத ஒரு கண்ணாடியை செய்தார் என்று சொன்னேன் அல்லவா? இந்த கண்ணாடிக்கு முன்னால் உங்களுடைய உண்மையான முகம் தெரியும், உங்கள் உண்மையான வெயிட் தெரியும். வேற்று வேற்று கிரகங்களில் சென்று பார்த்தால் வேறு வேறு விதமாக நம்முடைய வெயிட் தெரியும் அல்லவா? இது ஒரு கிரகம். நற்கருணை என்பது ஒரு எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போல நம்முடைய உள்ளத்திற்கு இந்த நற்கருணை தான் பிரதானம். கடைசியில் நாமும் இயேசுவும் தான் இருப்போம். இந்த சிந்தனைகளோடு நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணகத்தில் இருக்கிற நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலேயே அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் எப்போதுமே விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் கிட்டப்பார்வைகளையும் சுயநலங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, எங்கள் முன்னோர்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி, இங்கு வந்திருக்கின்ற இந்த பக்தர்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உள்ளன்போடு அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். அமைதி உங்களோடு இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, அருளும் இரக்கமும் இவர் வழியாகத்தான் வந்தது. சட்டம் மோயிசன் வழியாக வந்தது. இறுதியில் இவருக்கு முன்னால் தான் நாம் நிற்கப்படுவோம். இவரோ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று நம்மை பார்த்து சொல்லுவார், மன்னிப்பார், நம்மை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அருள் சகோதரிகள் திவ்ய நற்கருணை வழங்க முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. People from other religions and denominations are requested to remain in your respective places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request Reverend Sisters participating in this Mass to come forward to distribute the Holy Communion. திவ்ய நன்மை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். அமைதியாக வாங்குங்கள். நாம் திருப்பலியை முடிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அருளும் இரக்கமும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன என்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும், அத்தகைய புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சர்வேஸ்வரன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள், இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தயவுசெய்து நடுவில் கொஞ்சம் வழி விடணும். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.